ஹாய் ஐம் அஸ்வின். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐலான் இந்த படத்துலேருந்து ஒரு 30 செகண்ட் சாங் எடுத்து அந்த 30 செகண்ட் சாங்க்கு மேட்சாக நம்ம டான்ஸ் பார்க்குறோம். வாங்க டான்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்ட் 1 பார்ப்போம். இந்த லிரிக்ஸ் நம்ம ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 ஜம்ப் பண்ணிவிட்டு அதோட தொடர்ந்து ஹேண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பாருங்க. உங்கள் லெஃப்ட் லெக்கை லைட்டாக மேலே தூக்கி ரைட் லெக்கை லைட் டேன் ஸ்லோவாக போட்டோம் பாருங்கள். அப்புறம் முன்னாடி 2 ஜம்ப், பின்னாடி 2 ஜம்ப். அதோட தொடர்ந்து இந்த ஸ்டெப். மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் போவோம். சாரி சார். பார்ட் 2 பார்ப்போம். இந்த லிரிக்ஸ் இப்போ நம்ம ஸ்டெப் பார்க்க போகிறோம். கைஸ், இந்த ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் ஒரு ஹார்ட் ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பை நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அடுத்த ஒரு கடினமான ஸ்டெப்பை போடுறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி எனர்ஜி சேவ் பண்ணணும். அதுக்காக நான் இந்த இடத்துல கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப் கொண்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வளைவு கொடுத்து திரும்ப நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரியே திரும்ப போய் தலையை மட்டும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் திருப்பணும். ஓகே, திரும்ப பண்ண பாருங்கள். கைஸ், இந்த ஸ்டெப்பை நான் பயிற்சி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அதை தொடர்ந்து இந்த ஸ்டெப். இதுக்கு நான் செத்தாலும் பரவாயில்லைன்னு என்ன கூட்டிகிட்டு போறியா? நீ குணமாயிடுவே. யூஸ் ஆகுது லெக் தான். ஃபாஸ்ட்டாக போடுறோம் பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, செகண்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் போவோம். இப்போ நம்ம பார்ட் 3 பார்ப்போம். அதோட தொடர்ந்து லிரிக்ஸ் தான். கைஸ், இந்த ஸ்டெப் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்டார்டிங் வரல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பழகினேன். கைஸ், இதில் ஒரு லெக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி இந்த ஸ்டெப் போட்டுடலாம். ஈஸியாக போட்டுடலாம். திரும்ப லைட்டாக. கைஸ், இந்த ஸ்டெப் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஸ்லோவாகவும் இருக்கும். இது ஒரு ஹார்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜி சேவ் ஆகும். திரும்ப லைட்டாக காலை ரொட்டேஷன் எடுத்து பின்னாடி வந்துடும். அப்புறம் ஒரு ஏரோப்ளேன் போகிற மாதிரி. ஓகே கைஸ், இப்போ நம்ம 3 பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 4th போவோம். ஓகே கைஸ், நம்ம பார்ட் 4 போவோம். அதுக்கான லிரிக்ஸ் இதோ. கைஸ், இதுவும் பார்ட் 3 வந்த ஸ்டெப்பு தான் ரிப்பீட்டடாக வரும். ஓகே கைஸ், இப்போ நம்ம 4th பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 5th போவோம். உங்களோட லெக்கை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ரைட் லெக்கை மட்டும் நல்லா யூஸ் பண்ணி இந்த ஸ்டெப் போடும்போது எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப் போடும்போது
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக போடுங்க. திரும்ப இதன் தொடர்ந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் போட்டு லைட்டாக கட் எடுத்து பெண்ட் ஆகும். அப்புறம் லாஸ்ட் இந்த ஸ்டெப் திரும்ப போடுறோம் பாருங்க கைஸ். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லா பாட்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா பாட்டுக்கான ஸ்டெப்பையும் ஒன்றா பார்ப்போம். ஸோ கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடுவேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம மொத்த ஸ்டெப்பையும் ஒன்றா பார்ப்போம். தூக்கி நெஞ்சில் வச்சாலே வேற லெவல் சைக்கோ ரெண்டு ஜம்ப், பின்னாடி 2 ஜம்ப், அதோட தொடர்ந்து இந்த ஸ்டெப். அடடா, நான் வீட்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணனா இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு வளைவு கொடுத்து திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு தலையை திருப்பணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஒன் லெக் நல்லா பேலன்ஸ் பண்ணி காலை நல்லா ரொட்டேஷன் எடுத்து திரும்ப இப்படி. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்ற? ஷேக் பண்ணிட்டு ரைட்ல யூஸ் பண்ணி ஸ்டெப் பண்ணி அப்புறம் லைட்டாக பெண்ட் பண்ணி கட் கொடுத்து அவ்வளோதான். ஓகே, இப்போ எல்லா ஸ்டெப்பையும் பார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.